என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். சீன தமிழ் சினிமாவின் முன்னோடியாக அதன் அரசனாக இருக்கும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றியது இன்றைய நீயா நானா. ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க, சினிமா விமர்சகர்கள் வந்திருக்காங்க, டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, பொதுமக்கள் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். தமிழர் வாழ்வியல் பற்றி அவர் பேசிய அல்லது ஒரு காட்சியா உருவாக்கி இருக்கலாம், ஒரு சின்ன சீனா இருக்கலாம். அதுல எது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? கிராமத்து மனிதர்களை தான் நான் பார்க்குறேன். காந்திமதியுடைய கேரக்டர் ஆகட்டும், பரட்டையினுடைய கூட இருக்கிற கவுண்டமணி கேரக்டர் ஆகட்டும். ஓகே, கிராமத்துல சகஜமாக நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களையே பாத்திர படைப்புகளாக மாற்றி இருப்பது. ஆமா, குறிப்பா காந்திமதியுடைய அறிமுக காட்சி வந்து பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற அந்த காசிப்பால தான் காந்திமதி கேரக்டர் இறந்து போவாங்க. நான் சொல்றேன், உனக்கு சேரி தெரியுமா? வெங்கல சிரிப்பும் வெடி பேச்சுமா அந்த குருமாலுக்கு எல்லாம் ஒடுங்கி போச்சுல்ல. அந்த இறந்து போறதுனால தான் கதாநாயகி தனித்து விடப்படுறது. அவ தனிச்சு நிக்கிறதுனால தான் தான் பின்னாடியே சுத்துற ஒரு சப்பானி மேல ஒரு கவனம் வருது. கிழக்கு சீமையிலே தாய்மாமன் சீர் கொண்டு போகிறத காட்டுவார். என்னுடைய அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்தது, எனக்கு முதல் நாள் அந்த தான் தோணுச்சு. இன்னைக்குமே கூட ஒரு தாய்மாமன் சீரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா கூட மானூத்து மந்தையில மாங்குது அந்த பாட்டு தான் போடுறாங்க. மானூத்து மந்தையில மாங்குட்டி மெத்தமையில. நம்முடைய பண்பாட்டை மிகச்சிறப்பாக பாரதி ராஜா எடுத்து வைத்த ஒரு காட்சி இது. மண் வாசனையில் வந்து மக வயசுக்கு வந்துடுவா. முறை செய்யறதுக்கு கூப்பிட்றதுக்காக விஜயன் வருவார். காந்திமதி வந்து வயசான பாட்டி உட்காந்துருப்பாங்க திண்ணில. புரியாத ஆளா இருக்கே, ஒண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் போய் அந்த ஆட்டுக்குட்டி ஓரத்தில் கட்டி போட்டிருக்கோம். இவருக்கு நேரடியாக அவங்க ஃபேஸ் பண்ண இது இருக்காது. அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் போய் இருந்துட்டு, பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. பொண்ணு சடங்காயிடுச்சு, முறை செய்ய வாங்க. காந்திமதி ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வரேன். நேருக்கு நேரம் கூப்பிடுறா முறை செய்யறதுக்கு. நீ என்ன ஆட்டுக்குட்டியை போய் நோண்டிக்கிட்டு இருக்கா, ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் முறை செய் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. கிராமத்து பெண்களுடைய அந்த தன்மையை கொண்டு வந்தவர் வரலாம். 11 வயசுல பாக்குற முதல் மரியாதையில நாட்டாமே அவர் வைஃப் டீல் பண்ற விதத்தை காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஷாக்கிங்கா இருந்தது. கிராமத்துல அப்படிதான் இருப்பாங்க. கிராமங்கள்னா வெள்ளந்தியான மக்கள், அவங்க ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்படியும் இருக்கோண்டா அப்படின்னு அவர் காமிச்சது அவரு தான் எனக்கு அந்த படத்துல. அதுக்கு முன்னாடி 60 வருஷம் தமிழ் சினிமா இருக்க தான் செஞ்சது. ஆனா இவருடைய படங்கள்ல எல்லா படத்தையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா ஒரு காட்சியை திரும்ப திரும்ப வைக்கிறார். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. தமிழர் வாழ்வியலிருந்து நம்ம பிரிக்க முடியாத ஒரு காட்சி, பெண்கள் சண்டை போடுற காட்சி. எல்லாத்துலயுமே இருக்கும். அவங்க வந்து குருவம்மாவை வந்து அறிமுகப்படுத்தும் போதும் சரி, தாஜ்மஹால்ல ரேவதியும் ராதிகாவும் சண்டை போடுறது. ஸோ இது வந்து தமிழர் வாழ்வியலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சம் தான். யாரும் யோசிச்சிடாத ஒன்று. மழைக்காலம் உழவு நடந்துட்டு இருக்கும். ஒரு காளான் குழம்பு வச்சிருப்பாங்க. அந்த காளான் குழம்பு வச்ச உடனே தங்கச்சி ஞாபகம். காளான் கொண்டாந்தேன், அதை குழம்பு வச்சு எடுத்தாந்தா புள்ள நல்லா சாப்பிடுவேன்னு கொண்டாந்தேன். என் மக விரும்பாய்க்கு காளான் குழம்புன்னா ரொம்ப உசுறு. நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கல, அந்த தங்கச்சி எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்த்து அந்த வடிவேலு கேரக்டர் கூப்பிட்டு அந்த சாப்பாடு வச்சு எனக்கு ஒரு உதவி பண்றியா? நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்போ உனக்கு பிடிச்ச காளான் குழம்ப உடனே மாயாண்டி கொடுத்து நினைச்சிட்டுமா? ஒரு கேர்ள் நம்ம ஃபேமிலி விட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே அவங்கள வந்து மறந்துடுறது கிடையாது. உன்னை விட எனக்கு இந்த மண்ணாடா பெருசு. பிறந்தன கொடி அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அக்கா தங்கச்சிக்கு வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம உறவுல முக்கியமான ஒரு தாய்வழி சமூகத்துடைய அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. முதல் மரியாதையில மிக அழகாக இயற்கையை பூரா காட்டிட்டு வந்த பாரதி ராஜா ஒரு பெரிய வெட்டி போட்ட மரத்துல உட்கார்ந்துருப்பார். அவரோட வயது போலவே அந்த மரமும் பெருசா இருக்கும்.
கருத்தம்மால அவங்க அப்பா பேரலைஸ் ஆயிடுவாரு. ரோசி தான் அவரோட பொண்ணு. அது டாக்டர் ஆகி எந்த பிள்ளைய கொல்ல சொன்னாரோ அவங்களே வந்து மருத்துவம் பார்த்து காப்பாத்துற சீன் இருக்கும். சாகவிட மாட்டேன்பா. கள்ளிப்பால் ஊத்தி நான் கொல்ல சொன்ன பிள்ளை நீ ஏன் உசுரை காப்பாத்திட்ட? சீன் செம ஐரானிக்கான சீன். நமக்கு அதுவே அந்த பயங்கர ஹிட் இருக்கும். ஆனா அதுல ஒரு டயலாக் போட்டிருப்பாரு சார். அந்த பாட்டியம்மா வந்து சொல்லுவாங்க, வெள்ளைக்காரச்சி மாதிரி யாரு பெத்த பிள்ளையோ, வெள்ளக்காரச்சி மாதிரி யாரு பெத்த புள்ளையோ, எல்லாம் அசிங்கப்படாம தொடச்சு எடுக்கிறவா பெத்த புள்ள மாதிரி, எந்த அருவருப்பு இல்லாம வாய் தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டு அவங்க அப்பா மாதிரி பாத்துக்கிறா அப்படிங்கும் போது நமக்கு ஹிட் ஆகும். அந்த குழந்தைய வந்து நாங்க எடுத்துட்டு போறேன் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்ற சுந்தரராஜன் சார் கேரக்டர் வந்து ஒரு கிறிஸ்டினா காட்டியிருப்பாரு. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரு இருக்கா? நீங்க சுமையா நினைக்கிற அந்த சிசுவை எனக்கு பிச்சையா கொடுத்தா கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த மகளா நினைச்சு நான் வளர்த்துக்குவேன். புதிய வார்ப்புகள்ல குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தப்பட்டு பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு நன் ஒருத்தங்க வந்து அந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்கள இன்னொரு பிளாட்டா இது பண்ணிருப்பாரு. ஏங்க நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கலாம் சொல்ல போறேன். எனக்கு பிச்சை அடிய விழும். அப்போ நீங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியா? இப்ப கடலோர கவிதைகள்ல அதே மாதிரி இவங்க ஒரு கிறிஸ்டின் டீச்சர். டீச்சர் எங்க எல்லார் பேரும் கேட்டீங்க, உங்க பேர் சொல்லவே இல்லையே. என்னோட பேர் ஜெனிஃபர். அது வந்து எனக்கு திரும்பவும் அது எல்லா படங்களையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பயங்கரமா இருந்தது. உழைக்கும் பெண்களை தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க. குடும்பத்திலேயே தன்னுடைய உழைப்பை எப்படி காமிச்சிருக்காங்கங்கிறது. அது வந்து படகோட்டுற ராதாவா இருந்தாலும் ஓகே, அதுக்கப்புறம் கருத்தம்பால வந்து வயல் வேலைகளை செய்கிறவளா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உழைக்கும் பெண்கள், வெறும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிடையாது. அவங்க இந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் மனசளவுல இன்னும் ஸ்ட்ராங்காக உன்னை யாருனாலையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா பலவீனமான ஆண்கள் மத்தியில் ஒரு ஆண் தவறு செய்யும் போது இல்ல நான் ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படிங்கறத முதல் படத்துல இருந்தே முடிவெடுத்துட்டே வந்து நல்ல கவனிப்பது. பசும்பொன் படம், அம்மா தன் மனசை பார்க்காம தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இவருக்கு அடிப்படையில குறை. அம்மா மேலதான் குறை, அம்மாவை கல்யாணம் பண்ணவர் மேல எந்த குறையும் இல்லை. இப்ப இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க ஒரு கிராமத்து தெருவுல, எதிரெதிரில் பாத்துக்கிறாங்க. ஒரு வசனம் கிடையாது. பிரபு தலையை கொஞ்சம் தாழ்த்திட்டு தோல்ல இருந்து துண்டை இறக்கிடுவாரு. அதுதான் பாரதி ராஜா டச் நினைக்கிறேன். பார்வையற்றவருக்கு ஒரு பார்வை உள்ள பெண்ணோட காதல் இருப்பது, பார்வை கிடைத்ததற்கு பிறகு அந்த பெண்ணை சந்திக்க முடியல. கடைசி நேரத்தில் அந்த பாடலோட இவர்கள் இருவருமே இறந்து போகிறார்கள். ஆத்மார்த்தமான ஒரு காதலை வெளிப்படுத்தியது ஒரு டச் நான் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பார்வை வந்துருச்சுன்னா உன்னை பார்க்க முடியலனாலும் உன் பாத கொலுசையாவது தொட்டு கும்பிடணும். ரொம்ப வியந்தது என்னன்னா, இப்போ முத்து பேச்சு ஊரெல்லாம் கூடி நின்று மாமா வந்து பட்டாளத்துல இருந்து ஒரு பொம்பளை கூட்டியான்ட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது முத்து பேச்சு இந்த மூடுல அவ எப்படி உட்காந்து பேசினா பாடி லாங்குவேஜ்ல இந்த எமோஷன் கரெக்டா வரும். அதுக்காக யோசிச்சுட்டே இருந்துட்டு டக்குன்னு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சார் ஏன் வாக்கப்பட போறவ நான் ஏன் சம்மதம் இல்லாம அவங்களா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே. நம்ம இதுல இருந்து இப்படி அதே மாதிரி இந்த தாய் மாமன்கிறது எனக்கு தங்கச்சி இருக்கு, 2 குழந்தை இருக்கு, எனக்கு தெரியாது. கிழக்கு சீமையில பாக்குற வரைக்கும் தாய் மாமன் உறவுக்கு இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் அங்க போய் இந்த படம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். சிறப்பு, மிகச் சிறப்பு. வேதமுதிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு படமா இருந்தது. 2 பேர் வேற வேற முரண்பட்டவங்க, சரஹசனும் பாலத்தேவரும். எது தேவையோ அதை விட்டுடுங்க, எது தேவையில்லையோ அந்த சகனம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸுக்கு போகும்போது வரும்போது பேசிக்கிட்டே வரும்போது ஐயோ இந்த இதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு நக்கலை. சகனம் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, திவ்யமா இருந்ததே. சகுனம்லாம் கிளம்பும்போது பார்த்துட்டு உம்மா பார்த்ததான் ஏன் தப்பா போச்சு, எல்லாம் பார்த்தேன், ஒன்ன பார்த்ததான் ஏன் தப்பா போச்சு. பல்லக்குல தூக்கிட்டு வர்றோம், நேரா தூக்கிட்டு வந்து வச்சதுக்கு உங்களை ஏன் பல்லக்குல தூக்கிட்டு வந்தா? நீண்ட பிரயாணம் வேண்டாம், அவள் கால் வலிக்குமோ அதனால பல்லாக்குல வந்தா. இல்ல அவ பெரியவாளுக்கு அவங்க கால் வலிக்குமோ. அப்போ உங்களை பல்லக்குல தூக்கிட்டு வந்தவாளுக்கு கால் வலிச்சா? அப்ப தூக்கிட்டு வர்றவங்க கால் வலிச்சா டக்குன்னு கீழே இறங்கி ஒரு பாத யாத்திரையா போனாரு. இனிமே நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல, எனக்கு பல்லாக்கு வேண்டாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.